ட்ரேடிங் பண்ணணும்னு ஆசைப்படுற எல்லாருமே ரொம்ப கவனமா இருங்க. ரொம்ப ஸ்கேம்ஸ் நிறைய நடக்க போகுது. சரிங்களா? இதுக்கு முன்னாடி நடந்த ஸ்கேம்ஸ்லாம் கம்மி தான். இதுக்கப்புறம் ரொம்ப அதிகமாக ஸ்கேம்ஸ் வரும். ஏன்னா மோர் ஆர் ஓவர் தமிழ்நாடை பேஸ் பண்ணி பார்க்கும்போது 20% மக்களுக்கு தான் வந்து ட்ரேடிங் நாலேஜ் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுவே ரொம்ப அதிகம் 20% அப்படிங்கன்றது. ஸோ இப்போ நிறைய பேருக்கு டூ கே கிட்ஸ் வரக்கூடிய எல்லாருக்குமே ட்ரேடிங் வந்து ரொம்ப விருப்பமா இருக்கும். ஸோ ட்ரேடிங் தான் பண்ணணும் அப்படிங்கிற ஃபியூச்சர் அப்படின்னாலே ட்ரேடிங் அப்படிங்கிறது ஒரு மைண்ட் செட்ல வந்திருக்கும். நம்மளை வந்து ஏன் இவ்வளோ பின்தங்கி வச்சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு கோபமும் ஒரு வெறுப்பும் நம்ம வாழ்க்கை மேல இருக்கும். இந்த டைம்ல நீ ட்ரேடிங்கை கத்துக்கணும் அப்படின்னு யாருக்கிட்ட போய் கேட்டாலும் எனக்கு ட்ரேடிங் தெரியும், எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, எனக்கு அது இருக்கு, இது இருக்கு, நான் பாட்டு விற்கிறேன், நான் காப்பி ட்ரேட் பண்ணி தரேன், நீ பணம் கூட நான் ட்ரேட் பண்ணி தரேன். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்கேம்ஸ் இதுக்கப்புறம் அடுத்த 10-15 வருஷத்துக்கு நடக்கும். ஸோ எதை கத்துக்கிட்டாலும் நீ படிச்சு, நீ கத்துக்கிட்டு, நீ ட்ரேட் பண்ணி, நீ ப்ராஃபிட் பண்ணு, நீ லாஸ் பண்ணு. எந்த கஷ்டமா இருந்தாலும் ஒன்றை மட்டும் சார்ந்து இருக்கணும். எப்பயுமே தேர்ட் பார்ட்டியோ செகண்ட் பார்ட்டியோ சார்ந்து எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணாத. கத்துக்கிறதுக்கு எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணு, எவ்வளவு வேணாலும் படி, செலவு பண்ணி படிச்சு கத்துக்க, என்ன வேணாலும் பண்ணு. படிக்கிறதுக்கு தயவு செய்து நீ காப்பி ட்ரேட் பண்ணு, நான் பணம் கொடுக்குறேன், நீ ட்ரேட் பண்ணி கொடுன்னு எந்த ஒரு ஆளையும் நம்பாதீங்க. ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுக்கு முக்கியமா